ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல இன்று பார்த்தீங்கன்னா அவசரமா ஒரு பள்ளியில வேலை வாய்ப்பு வந்துக்குதுங்க. அதுவும் பெண் ஆசிரியர் மட்டும்தான் தேவைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் நோட்டிபிகேஷன்ல மென்ஷன் பண்ணிட்டாங்க. அது நிரந்தரமான ஆசிரியர் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய தமிழக முதல்வர் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தகவல் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்காங்க. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில எங்கெல்லாம் வேகன்சிக்குதோ அதை பார்த்தீங்கன்னா நான் கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சந்தோஷமான செய்தி தான். ஆனா பார்த்தீங்கன்னா சொன்ன வார்த்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிச்சது ஜாக்பாட்னு சொல்லலாம். அரசு சம்பளம் பார்த்தீங்கன்னா வாங்க போறீங்க, அது ஆறு வாங்க போறீங்கன்னு தெரியல. ஸோ முதல்ல விண்ணப்பிப்பவர்களுக்கு முன்னுரிமை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த தேதிக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா டேரக்டா கொண்டு போய் கொடுக்கணும், போஸ்ட் அனுப்பக்கூடாதுங்க, டேரக்டா கொண்டு போய் கொடுக்கணுங்க. ஸோ இது யாருக்கு வாய்ப்பு கிடைச்சிக்குன்னு நாம பார்த்தீங்கன்னா விரைவில் பார்க்கலாம். ஸோ இது மாதிரி ஆசிரியர் சம்பந்தமான தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா விரிவா பார்க்கலாம். நோட்டிபிகேஷன் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மேலேயே பார்த்தீங்கன்னா ஜாப் வேகன்சின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பர்மனன்ட் போஸ்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. பதவி பொறுத்த வரைக்கும் பிடி அசிஸ்டன்ட், அதாவது பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் பாடத்தை கேட்டிருக்காங்க. நீங்க இளங்கலை ஆங்கிலத்துல பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தா போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் நல்லா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியணும். நீங்க ஆங்கிலத்துல படிச்சிருந்தா மட்டும் போதாது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஆங்கிலம் தெரியணும். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா கத்துக்குவாங்க. இதுக்கான தகுதி டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க. டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கணும். பேப்பர் 1 பேப்பர் 2 மென்ஷன் பண்ண கிடையாது. நீங்க எதுல பாஸ் பண்ணிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அடுத்த கண்டிஷன் பாருங்க, 5 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க டெட் எக்ஸாம்லயும் பாஸ் பண்ணிக்கணும், 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நீங்க பிரைவேட்ல இந்த மாதிரி கூட பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிருக்கலாம். சுயநிதி பள்ளின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கூட ஒர்க் பண்ணிருக்கலாம். ஆனா உங்களுக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் டெட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சோ முக்கிய குறிப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான ஆசிரியர் பணி. நீங்க டெம்பரவரி அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா நினைச்சுக்க வேண்டாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தெளிவா பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க பாருங்க. 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், அதே மாதிரி பட்டா படிப்பு மற்றும் மாற்று சான்றிதழ். நீங்க டிகிரி படிச்சிருந்தீங்களா அதுக்கான சான்றிதழ் பிளஸ் பார்த்தீங்கன்னா டிசி கேட்கறாங்க. உங்களுடைய ரெசியூம் பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. அதே மாதிரி ஆதார் கார்டு கேட்கறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. இதர சான்றிதழ் உங்ககிட்ட வேற ஏதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்க வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டெட் எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிருக்கணும். இத்தனை சர்டிஃபிகேட் நீங்க பார்த்தீங்கன்னா வைக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதெல்லாம் நீங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ஒன்று இன்க்ளூட் பண்ண. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வைக்கணும். இந்த 1 மந்த் சான்றிதழ் வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா அனுப்பலாம். அதுல முக்கியமா ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்க, உள்ளூர் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். சோ இந்த ஸ்கூல் இருக்கக்கூடிய மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தா உங்களுக்கு முன்னுரிமை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட். நீங்க இல்லாத பட்சத்துல தான் அடுத்த கேள்வி சொல்லியிருக்காங்க. கடைசி தேதி 29/5/2026 மாலை 4 மணிக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க கையில இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே பாருங்க, விண்ணப்பங்களை பள்ளியில் சமர்ப்பிக்கவும். நீங்க போஸ்ட் அனுப்பக்கூடாது, டைரக்டா போய் பள்ளியில் சமர்ப்பிக்கவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஸ்கூலோடைய அட்ரஸ் நான் பார்க்கலாம் வாங்க. ஸ்கூல் பாருங்க, அண்ணாமலையார் மில்ஸ் பெண்கள் மேல்நிலை பள்ளிங்க, திண்டுக்கல் மாவட்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு நீங்க டைரக்டா போய் பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். பர்மனன்ட் ஜாப் தான், அரசு உதவி பெறும் பள்ளின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி வாய்ப்பு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்காதுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காம்படிஷனுங்கிறது ரொம்ப பார்த்தீங்கன்னா குறைவா இருக்கும். மேபி இல்லாமலையும் போனா. ஸோ இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இது மாதிரி நம்மளுடைய சேனல்ல பார்த்தீங்கன்னா வரக்கூடிய எல்லா ஜாப்பையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய சோசியல் மீடியால ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.